திருத்தந்தை லியோ அவர்கள் தனது வாராந்திர பொது மறைக்கல்வி உரையின் போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் திரு அவையின் அர்ப்பணிப்பு குறித்து பேசினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது லௌதாத்தோ சி சுற்றறிக்கையின் வழியாக நமக்கு தேவைப்படும் ஒரு தியான பார்வையை சுட்டிக்காட்டினார். மனிதன் இயற்கை தோட்டத்தின் பாதுகாவலனாக இல்லாவிட்டால் அவன் அதை அழிப்பவனாக மாறுகிறான். அது ஒரு மாறுபட்ட பார்வையாக, ஒரு சிந்தனை முறையாக, கொள்கையாக, கல்வி திட்டமாக, வாழ்க்கை முறையாக மற்றும் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இதனாலேயே நாம் சுற்றுச்சூழல் மாற்றம் குறித்து பேசுகிறோம். இயேசுவை பின்பற்றுவது எப்படி ஒரு திசை மாற்றத்தை கொண்டிருக்கிறதோ அதை போன்றதே இந்த சூழலியல் மாற்றம். இதை கிறிஸ்தவர்கள் பிரித்து பார்க்க முடியாது. தனது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயற்கையின் மீது கொண்டிருந்த அக்கறையை தானும் தொடர்ந்து கடைபிடிப்பதை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பல தருணங்களில் நிரூபித்துள்ளார். அதில் கடந்த செப்டம்பர் மாதம் கேசல் கேண்டல்ஃபோவில் நமது பொதுவான இல்லமான பூமியை பராமரிப்பதற்காக தோட்டங்களையும் லௌதாத்தோ சி கிராமத்தையும் அவர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது.